இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை எவையும் குழப்ப தேடி எல்லை வந்துட்டா பேரும் புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரைக்கும் மலை போல நம்பி வரும், மலை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கட்டுக்களவும் கற்று மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா. ஐயா ஒட்டி மகனே, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி நிக்கின்ற பட்டியல இன்னைக்கு எல்லாமே ஏறு தாழ்மா போயிட்டு இருக்குதப்பா இல்லையா. அது போக தீராத குறையோட வந்து நிக்கிறியப்பா, பாக்கியத்து குத்தரை கேட்டு வந்து நிக்குதப்பா. உனையே சொன்னேன், புரியுதா புரியலையா? இட பிரச்சனைக்கு கூடவே வந்து நின்று நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம்னாயா. அதே மாதிரி பாக்கியத்துக்குமே பக்கத்துணையா நின்று ஜோடி கலசமா வந்து நிக்கணுமாயா. வரம் கொடுத்து பேர் வாங்கி கொடுத்துருந்தாய் போதுமா? இதான் தாயே, உங்க இல்ல மாத்திரம் இன்னைக்கு படுகள் ஞாஞ்சி நிக்குதுன்னு பயந்துட்டு நிக்கிறியா தாயே. உனக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை, இது என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம 2 தடவை கத்தி வச்சு 2 தடவை தப்பா போச்சு. இதுக்கு ஏதாவது தொந்தரவா எனக்கு நல்லது பண்ணி கொடுப்பா, உன்னை தானே நம்பிட்டு நிக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? எங்களுக்கு உத்தரவு கேட்டியா? நீயா மனசுல நினைச்சுட்டு போனா எப்படி? எல்லாரும் வந்து என்னை எல்லாம் நினைச்சு கும்பிட்டுதான் போறாங்க ஐயா. ஆனா எங்கிட்ட வந்து கேட்கிற போது இது ஆகான்னு சொல்லிடணும் இல்லையா? சரி, தப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல, எப்பவுமே என்னை கேட்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். நான் இருக்கிற தைரியத்துல நீ போயிட்ட நேரங்கால மக்கள் சிட்டு நிக்கிறாய தோல்வியாகி போயிருப்ப என்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். புரியுதா? சரி, இப்ப வந்து கேட்டுட்டீங்களா? உனி போய் மறுபடியுமே மருத்துவத்துக்கு போதாகி எந்த வந்து குறையில்லாம கண் வலிசத்தை கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா தகுதிமா போ. அதே மாதிரி தொழில் முறையெல்லாம் இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. சேதாரத்துக்கு விட கொடுத்து இந்த அம்மாவாசை ஆடி பூ பறிச்சு சோடி செலவு பார்த்தேன். போதுமா? போதாயி மருத்துவத்துக்கு போ, நல்லது பண்ணி கொடுத்துறேன். சொத்து வந்து சேர மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? சில குடும்ப சூழ்நிலையில வந்து என்கிட்ட மன நிலைக்கு வந்து என் பட்டியல் நிக்கிறேன். வெளியே சொல்ல வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. பொண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா போகணும். தேவையில்லாத வார்த்தைகளை விசிறி இன்னைக்கு சிக்கல்ல வந்து நிக்கிறப்பா. புரிஞ்சுதா புரியலையா? பொண்ணா மாறல அப்படின்னா பட்டி பின்னம் பட்டே தீரும். புரிஞ்சுதா? இது இந்த கருப்பனுடைய சத்திய வாக்கு. மாத்திக்கோணும், மாத்தி தந்தா போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். புடி மத்ததை நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் விண்ணப்படாது போ. நான் பாத்துக்கிறேன், மத்ததையும் காப்பாற்றேன். பூமி விற்பனை ஆகணும்னு வந்து எங்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறீப்பா இல்லையா? கடப்பாடு கொடுத்துருக்கேன்னப்பா, வடக்குன்னு விலையை முடி பார்க்கலாம். விலையை முடிச்சு 4 வருஷத்துக்கு உத்தரவு போட்டு என் பட்டியல கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கலாம். உனக்கு கலக்க வேண்டாம், முடிச்சு கொடுத்தனாயா. அடியானுக்கு ஒண்ணு இடைஞ்சல் வராது. 4 என்ன வந்துரு புரியுதா? உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டுனா இல்லையா? தப்பிச்சுக்கோ. ஓ பூமி வித்து தந்துற, மத்ததையும் பார்த்துக்கிறேன். தாயே ஒட்டி மகள
நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறா பெய்ய பட்டி வந்து நிக்கிறியாயா? இந்த கற்பல் இல்ல அப்படின்னா உன்ற பட்டியல் இன்னைக்கு ஏகப்பட்ட சேதாரம் வந்து சேர்த்துக்குமாயா? அந்த சேதாரத்துல தக்காத்தி வச்சிருக்கிறேன். இப்ப பெத்த கண்ணு இன்னைக்கு ஒரு சிக்கல்ல சிக்கி மறை உடைக்காம பேச புரியுதா? சிக்கல்ல சிக்கி நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா? உடனே தாயி தாயே இது கை பட்டுட்டா உசுறு இல்ல எப்படி? சரி, இதுல இருந்து பாதுகாப்பு பண்ணி காப்பாத்தி தரணாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாரும் பங்கம் இல்லாம மீட்டு உயிரை மீட்டு இந்த பட்டி ஒன்று நிறுத்திருந்தாய். இது சக்தி வாக்கு போ. தாயே கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? தாயே ஒட்டி மகா ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சு, அதுக்கு விட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த அம்மாவாசைக்குள்ள ஆடி பூ பொறிச்சு உனக்கு சோறு சாதம் பார்த்து அதுக்கு விட கூட தரும்பா. தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி பேபி பேபி தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறாயா? தொழில் முறையை பங்கப்பட்டு போச்சு, பட்டி அத்தனை கட்டில போட்டு நிக்கிறாயா? இதை நல்லபடியா நீக்கிட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? நீ ஒண்ணு நினைக்கிற, உங்க மங்கையும் ஒண்ணு நினைக்குது, இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா தாயி? தாயி அதெல்லாம் பட்டி விட்டு பட்டியெல்லாம் மாற வேண்டாம். இருக்கிற பட்டியலையும் நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துறனாயா? தொழிலை அமைக்கிறேன், செல்வாக்கி அமைக்கிறேன், பேரும் புகழும் வாங்கி கொடுத்தேன். தீராத குறையோட வந்து இன்னைக்கு என் பட்டியல் நிக்கிறியாயா? போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு என் பட்டியல வந்து எனக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? உண்டாலியா தாயி? இத்தனை பேர் இருக்க போது உன்ற பேரை சொல்லி கூப்பிட்டேன் பாத்தியா? என்னை இதே மாதிரி உடாப்படியா புடிச்சிட்டே அப்படின்னா அப்புறம் வட்டிக்கு தங்கவனத்துல ஆண்டு குத்து தொழிலுக்கும் பெருக்கி கொடுத்தனாயா? தீராத குறையை தீர்த்து கொடுத்துருனாயா? புரிஞ்சுதா தாயி? என்ன திருவிழாவுக்குள்ள கனி எடுத்து கொடுத்துறேன். போதுமா? தொழில் கலம் கூட போய் நான் கூட வர்றப்போ தாயே அங்கார கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு அளவாக்கி வந்து நிக்கிறிய உண்டலியா தாயே? எதையுமே வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு இன்னைக்கு தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாய் தப்புமா கூட வந்து இந்த அம்மாவாசைக்குள்ளே உத்தரவு போட்டு தரனாயா? நான் இருக்கிறப்ப மீட்டு தந்துடுறேன். போதுமா? தாயி குறையோட வந்து நிக்கிறிய, குறையோட வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு இன்னைக்கு பட்டியல வந்து பேர் வாய் குழந்தை பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு சில விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறியாயா? வெங்கணிக்க வேண்டாம். புரியுதா புரியலையா? தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம். சில சோதனை நடக்குதாயா? அந்த சோதனைக்கு விட நான் கொடுக்கிற தகுதிமான இல்லை. அதே மாதிரி ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. வரம் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்பி வந்து கையேந்திட்டு நில்லு, பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு தந்தேன்னாயா? மத்த சிக்கல் தெரியுதுல, அதுக்கு விட கொடுத்துறேன். போ வரணும். தாயே கருப்பங்கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ள எல்லாரும் வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு சோதனை நடக்குது. அந்த சோதனைக்கு விட கொடுத்து எனக்கு காப்பாத்தி கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ளார எவ்வளவு சிக்கல் பாத்தியா? அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் கிடாம பாதுகாத்து கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தடம் மாறுதாயா? உஷாரா நெல்லு தகிரிமா நெல்லு எல்லாம் மங்கலாம். இந்த கோட்டையில அதை பாஸ் பண்ணி கொடுத்து மூன்றரை சுவிச்சு கொடுத்துறனாயா? கைப்பற்றி போடலாம். போதுமா? வந்து நில்லு. அடியா என்னை முழு மனசோட நம்பி வந்து நிக்கணுமப்பா. புரியுதா? நம்பி வந்து நின்ன இது உனக்கு நிலை நிக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றேனப்பா. என்னை முழு மனசோட நம்பி நின்னுட்டா அப்படின்னா அவங்க காரி ஜெயிக்கு இல்ல அப்படின்னா 2 நடையிலேயே நடையை நிறுத்திடுவேன். புரியுதா? நம்பி வந்து நில்லு. உன்ற கோரிக்கைக்கு அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிற தகிரிமா. தாயி கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு எல்லா விதத்திலும் முடங்கி கிடக்குது. இல்லையா தாயி? தொழில் முறையும் முடங்கி போச்சு, இல்லமும் பின்னம்பட்டு நிற்கிறாயா? தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சிருந்து இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து எல்லாம் ஒண்ணு சேர்த்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியாயா? சோதனை நடக்குது, அந்த சோதனைக்கு விட கொடுத்து காப்பாற்ற தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அன்னூர் குழந்தை பாக்கி கொடுத்துருக்கேன்னப்பா.
அடியா ஓடி மகனா, என்னை முழு மனத்தோடு நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்டு அப்படின்ட்டா உன்ற உசுருக்கு நான் உத்தரவாதம் அப்பா. இல்ல அப்படின்னா சின்ன பின்னமாய் போயிரு. எப்படி அடியா நோவு நொடியோட வந்து இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிற. தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு போச்சு. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை. எடுத்த கை கூட மாட்டேங்குது இல்லையா? நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. போன தடவை வந்து ஏனாதானா நின்ன கருத்தை உங்கள்கிட்ட உடைக்காம பேசுறேன், புரியுதா? மத்த கருப்பு நாட்டை ஏனாதானா நினைச்சிடாத. காதுல வந்து பேசிட்டே இருக்குமாடா, தோல்வ தொங்கிட்டு ரவுளையும் தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராது. காதல வந்து பேசியாம அதை பண்ணி போட்டா இதை பண்ணி போட்டா அப்படி இப்படின்னு வந்து சேட பேசிட்டே இருக்குமாப்பா. இது ஒரு துர்ராவி ஒண்ணு உங்க சிரசுல இன்னைக்கு வந்து என்ன ஏவல்ல வந்து மாட்டினது உனக்கு செஞ்சதல்ல, இது வேற ஒருத்தருக்கு செஞ்சது. நீ குறுக்க போயிட்டியப்பா. அது வந்து இப்போ இந்த தோல்ல வந்து உட்காந்துருச்சு, உட்காந்துட்டு காதுல பேசிட்டே இருக்குது. மருத்துவத்துக்கு நீ ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியாச்சு, மத்த பக்கம் போய் பார்த்துட்ட, நல்லது பண்ண முடியல. என்னை நம்பி வந்துட்ட அப்படின்னா எடுக்கின்ற பாதுகாப்புல போட்டு அமுத்தி உன்னை வாழ வச்சு கொடுத்துருவனப்பா, புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகுதி மணல் இன்னைக்கு சட்டை உடைக்கிறேனப்பா. முழு மனசோடு நான் இந்த 2 கணி எப்படி தனிவாக்கும் நடிகான கேட்டுக்கா. நான் இருக்கிற தகுதிமா போ. இந்த மற்றதுக்கு எல்லாம் வச்சு ஒன்று 4 சேப்பை வச்சு வீசிரோன்னு 1 அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ. மற்றது நீ எப்படி பண்ணாச்சு சரியா? என்ன பொண்ணா என்னமோ பின்னம்படி போயிடு, மாடோட பக்கம் கண்ணோட பக்கமும் போயிடு, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு வந்து எங்கிட்ட முன்னாடி வந்து கேட்டேன். நான் ஒண்ணு சேர்த்து அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து பாக்கியத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுத்தாச்சு. ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? இதே மாதிரி என்னை நம்பி வந்து நின்றுட்டா உன்ற பாட்டி அத்தனை கூத்து நந்தவனமா எப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன நானே வந்து போறோம்னு நினைச்சிட்டு நிக்கிறேன். போதாய் வரம்போ வாரம் பொண்ணாது அடியா அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு எந்த காரியத்துல ஈடுபட முடியலையா? எல்லாமே தடையா நிக்குது. உனக்கு வர வேண்டியது வந்து சேர மாட்டேங்குது, போக வேண்டியது போக மாட்டேங்குது. மறுபடியும் சொல்லுது புரியுதா? அது போக நீ சாணம் இருந்து முளைஞ்சிருக்குதப்பா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பட்டி அத்தனை இன்னைக்கு மொழிக்கு ஒரு சிக்கல்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலுக்கு விங்கணிக்காம என்னை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேவாதி கிட்ட நடத்தியா? அந்த தேவாதி ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி கவலைப்படாத, அதையும் விடாத கும்பிடு. நான் இருக்கிற தகுதி மணல் மொத்தத்தும் சொல்ல போனா வெளியே சிரிச்சு உள்ள அழுது நிக்கிறேன் இல்லையா? வீட்டு போடலாம் சாதிச்சு கைப்பற்றி தரனாயா? இது சத்திய வாக்கு. கூடவே வர்றேன், பாடம் கப்பிக்கிறவங்களுக்கு கப்பிச்சிடலாம், கைப்பற்றி கொடுக்கறதையும் கைப்பற்றி கொடுத்தேன். அந்த காரியத்தை முடிச்சல போதுமா? இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்குது அடியானுடைய பட்டி. இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றத்துக்கான ஒண்ணுக்கு காரியம் தவுந்து வந்து நிக்குது. அந்த காரியத்தை நல்லபடியா நல்ல காரியம் தவுந்து வந்து நிக்குது. அதை நல்லபடியா நடத்தி கொடுத்து இந்த அடியானுக்கு வர வேண்டியது வர வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற தகுதிமான இல்லை, புரிஞ்சுதா? இந்த அப்படி வரம்போ அடியா கருப்பங்கோட்டையில இன்னைக்கு நிலவளஞ்சு வந்து நிக்கிறாயா இல்லையா? கும்பிட்ட தேவாதி இன்னைக்கு வக்கரிச்சுட்டு நிக்குது. இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு சேதாரமாய் நிக்கி மனபொல்லாம் பேசிட்டு வர சேதாரமாய் நிக்குது. எடுத்த காரியம் கைகூட மாட்டேங்குது. மோத்த திரும்பி தப்பிச்சு நிக்க வச்சுட்டான் இல்லையா? இல்லத்திலும் சரி, மன ரீதியாவும் சரி, உள்ளத்து ரீதியாவும் சரி, இல்லத்து ரீதியாவும் சரி, இன்னைக்கு 4ஆவது வகுத்துல நீங்க தடுக்கல் போட்டு உங்க காரியத்தை அத்தனை நீங்க சிக்கல் பண்ணி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தடுக்கி வச்சுட்டாங்கப்பா. இதுக்கு விட இது ஒண்டிக்கெட்ல போட்டாங்கன்னு சொல்றேன், புரிஞ்சுதா? 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இது நீயும் எங்கெங்கயோ போய் கையேற்றி பார்த்த ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கோள் என்னை நம்பி வந்து உடைக்க முடியாது. எனக்கு தெரிய வேண்டிய நான் இருக்கிற தாயும் தாப்புமா அது எப்படி விட கொடுத்து உன்னை காப்பாத்தன்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? முறையா முடிச்சு கொடுத்துறேன். சரி சரி. செய்வன அடுப்புல இருந்து தகுடா எடுத்து கொடுத்தது எங்கடா? அடுப்புக்குள்ள இருக்குதுன்னு சொன்னேன். அடுப்புக்குள்ள இருக்குதுன்னு சொன்னேன். அடியா ஆங்கார கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. தொழில் முறை நீ பெருக்கிறனாயா? இல்லத்துக்குள்ள இருக்கிற நோவு நடிக்க விட கொடுத்துறப்ப உனக்கு படிப்பு முறையில் உத்தரவு கேட்டு நிக்கிற அள்ளி படியாந்து போடலாம், அம்மா போட்டு கொடுத்துற. இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா? இந்த அம்மா அமாவாசைக்குள்ள தொழிலுக்கு உத்தரவு போட்டு தரேனப்பா.
கர்நாடகாவுல ஒரு பூமி பிரச்சனை, அதுக்கு விடையே கேட்காம மைசூர் என்ற கோரப்பலுக்காரி கோட்டையில நிக்கிறாயா, இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி, இந்த அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, அமாவாசைக்கு அப்புறம் இந்த கற்புடைய ஆட்டு பாத்துக்கோ, புரிஞ்சுதா? தொழிலுக்கு வை போ, கூட வரும். நான் சொன்னது நெசமா? கல்யாண காரியா அப்பளம் நம்பி நம்பி வந்துட்டு இருக்கிற தந்தே போகுது, பூமி விற்க மாட்டேங்குது, வெத்துக்காரி நடத்துறாரு, எனக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போட்டு வந்து நிக்குதே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி, நான் தான் சொல்றேன் பாரு, உனக்கு தவறெல்லாம் ஒன்றும் சொல்லல, சில கால நேரம் பக்கரிச்சு நிக்குதாயா, சுத்தியும் மலையை போட்டு நிக்குது, ஒண்ணு கலங்க வேண்டாம், காரியத்துக்கு உத்தரவாட்டுல பூமியை வித்து கொடுத்தனாயா, இது சத்தியம் வாக்கிவா. சில குறிப்பெல்லாம் உனக்கு கண்ணில் காமிப்பேன், புரியுதா? நீ வெளியே சொல்லக்கூடாது, அடியாங்கிட்ட மட்டும் ஒரு சொல்லு, உன்ற வாரிசுகளுக்கே சொல்லக்கூடாது, புரியுதா? கத்தியை கொடுத்துட்ட என்ன வேணாலும் நடக்கு, பார்த்துப்பா, புரியுதா? உன்ற இல்லத்துல இல்ல அடியா போட்டி மகன. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு நீயும் காரியம் எந்த விதத்துல போனாலும் கை கூட மாட்டேங்குது, தவுந்து நல்ல காரியா தவுந்து வந்துட்டு இருக்குது, இதுக்கு ஒரு நல்லபடியா உத்தரவு போட்டு எனக்கு எல்லையை காமிச்சு காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு இருக்கிறேன் இல்லையா? அது போக சில விஷயம் கோண கிளிப்பாயுது, அந்த கோண கிளிப்பாயிருக்காத விதியை பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை, 3 கோரிக்கை நிறைவேற்றி இதே பட்டி நிறுத்தி காமிக்கிறாயா, அதுல போற அதை பண்ணி போட்டாங்க இதை பண்ணி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கலங்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன், எல்லாரும் பங்கமெல்லாம் முதல் உனக்கு உத்தரவு தசையை காமிச்சு காரியத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துட்றேன். போதுமா? அடியா தாயி, கருப்பங்கோட்டையில நல்ல காரியத்துக்கு உத்தரவு இல்லாம நிக்குதா இல்லையா? இந்த நல்ல காரியத்துக்கு எனக்கு உத்தரவு போட்டு நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். எத்தனை பக்கம் போனாலும் தவணையாவே போய்கிட்டு இருக்குது, தவணைக்கு ஒரு உத்தரவு போட்டு எனக்கு எவ்வளவு கவலையை வந்து பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம் ஐயா, திசை காமிச்சிருந்தாயா, ஜேஜேன்னு அரண்மனை அமைப்பு தைரியமா இல்லை, புரிஞ்சுதா? நீ என்னமா நினைச்சு பயந்துட்டு நிக்கிற, திசை காமிக்கிறனாயா, எந்த ஒருத்தரும் வில்லங்கமெல்லாம் காரியத்தை நடத்தி கொடுத்துற, இன்னொரு காரியத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிற, அதுக்கும் விட கொடுத்துறனாயா, 8ஆம் நாள் கூட வந்து முடிச்சுக்கோ. இந்த அடியாவா பத்திரமா வச்சு அடியா மாட்டேவே, இன்னைக்கு பட்டியத்தை படுதலம் சாஞ்சு போச்சு இல்லையா? இன்னைக்கு இல்லம் அத்தனையும் இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பண்ணப்பட்டு போச்சு, இல்லமும் சின்ன பண்ணப்பட்டு போச்சு, ஒண்ணுமே கைக்கு மடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு எல்லா விதத்திலுமே முடங்கி நிக்குது, கும்பிட்ட தேவாதி கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. சரி, மொத்தத்துல இன்னைக்கு அத்தனையுமே கேட்டு போட்டு வச்சுட்டாங்கப்பா, புரியுதா புரியலையா? உங்க தேவாதிகளை அடக்கி உட்கார வச்சுட்டாங்க, புரியுதா புரியலையா? பெண் தெய்வம் உடைக்காம பேசுறேன், பெண் தெய்வத்துக்கு பணிபுரை செஞ்சுட்டு வந்தது, இன்னைக்கு அது நின்று கிடக்குது, இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டுட்டு நிக்க கருப்பத்து வேடிக்கை போட்டாங்கப்பா. கலங்க வேண்டாம், தேவாதியும் நீ பேசுற தேவாதி பேச மாட்டேங்குது இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் நான் ஒரு இல்லம் வந்து சேருவேன், நான் வர்றதுக்கு அடையாள சலங்க சத்தம் கேக்கு, புரியுதா? எவ்வளி சத்தம் கேக்கு, வந்து ஒரு வேளா ஓட்டிட்டு உங்க தாயார ஒரு முடி குடிச்சிட்டு வந்துடலாம், புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், கட்டை உடைக்கிறனாயா தேவாதி பூஜ்யம் இந்த கணிகள் இல்லாம எல்லாம் வந்து ஒண்ணு சேருவாங்க, காரியத்தை நடத்தி போடலாம், நடத்திடலாம்ல. அதே மாதிரி தொழில் அள்ளிப்படியானது அம்பாரம் போட்டு கொடுத்து இருக்கிற சிக்கலுக்கும் விட கொடுத்துறேன். போதுமா? தைரியமா போய்தா. அந்த தாயார் பெண் தெய்வம் இருக்குது பத்தியா, ஆதி சக்தி, அந்த ஆயாருடைய பாதத்துல இங்க வச்சு கும்பிட்டுட்டு அந்த கனி மாறக்கூடாது, இந்த கனிய என்ற தாயார் ஆதிசக்தி வச்சு கும்பிட்டு அதை எடுத்துட்டு போய் உன்ற தேவாதி கிட்ட வச்சுட்டு கும்பிட்டு போட்டு வந்து எடுத்துட்டு வந்துடாது, ஆத்துக்கு விளையாடு, புரியுதா? ஒன்று தேய்ச்சி தனி பார்த்துக்கோ, ஒன்று அறுத்து ரசம் போட்டு குடி, மற்ற என்னமோ படிக்க. மொண்டிக்கெட்ல கிடக்குது, அதை நல்லது பண்ணி காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டு ஐயா இல்லையா? மருத்துவத்தை
உலகத்துல இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறேன். கற்பம் தான் துணை, காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? தாயி மருத்துவத்தை சொல்றதெல்லாம் நெசந்தா, ஒண்ணு கலங்க வேண்டாம். இருந்தாலும் என்னை நம்பி வந்து நீங்க மடி ஏந்திட்டு உயிர் பிச்சு கொடுத்துடலாம். போதுமா? நீட்டு இதே பட்டியல கூட நிறுத்தி காமிக்கிறாயா, பயப்பட வேண்டாம். ஓரத்துக்குள்ளே மாற்றம் தந்துடுறேன். போதுமா? ஓ அந்த அதிசயத்தை காமிக்கிறேன், தலைமையில கூட வச்சிடும். அடியா செத்து வந்து என் பட்டியல் நின்ன இல்லையா? எத்தனை ஆண்டு காலமா உன்னை போட்டு முடக்கி இன்னைக்கு நோவு நொடியோட மருத்துவத்துக்கும் போய் மந்திரத்துக்கும் போய் தேவாதியை கையெடுத்து நல்லது பண்ண முடியாம கடக்குள்ள ஆரோ சொல்றாங்க எவ்வளவு சொன்னாங்க வந்து என் பட்டியல் இந்த கருப்பன் தான் கடைசியா வந்து நிக்கிறேன். என்னை காப்பாத்துனா காப்பாத்துட்டு இல்ல அப்படின்னா உசுறு போகுட்டு அப்படின்னு வந்து எங்கிட்ட போன ஏட்ல போன வாரம் வந்து நின்னேன். இன்னைக்கு உன்னை தங்க வைக்கிற மாட்டேன் ஆதரிச்சு கூட நிறுத்திட்டு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமா. உனக்கு இருந்தது நோவும் இல்லை நொடியும் இல்லைன்னு போன தடவையே சொன்னேன். புரிஞ்சுதா? இது ஏவல் சம்பந்தப்பட்டது. அது போக இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமா இன்னைக்கு பயப்பட வேண்டாம். உடைய உடம்பு ரீதியா உனக்கு எந்த தொந்தரவுமே வராது. எதிரிக்கு பாடம் கப்பிச்சு விட்டலாம். ஒரு தேவாதி குறை போட்டு நிக்கிறியா? ஒரு தெய்வத்தினுடைய அதை நடத்திடலாமா? நடத்திடலாம். உனக்கு கலங்க வேண்டாம். நீட்டு கொடுத்தனாயா தொட்டதெல்லாம் ஜெயமா. புரியுதா? தேவாதி பிரச்சனைக்கு முயற்சி பண்ணி நானும் கூட வந்து நின்னுக்கிறேன். ஜெய ஜெய நடத்த அது ஒண்ணு பாக்கி நிக்குதா? மனை மாத்திரப்பா. அது ஆகாது. 5 ஆண்டு காலமா பட்டது போது மாத்தி. அடியா தாயி நிலவளைஞ்சு வந்து நிக்கிறப்பா இல்லையா? இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. பட்டி அத்தனை இன்னைக்கு கட்டத்தரிச்சு கச்சேரி வீதியில் நிக்கிறப்பா இல்லையா? தாயி சொல்றது புரியுதா? கலங்காத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தசை காமிச்சிடலாம். உனக்கு கை கொடுக்கற காலில் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப கை கொடுக்கற நாயா மீட்டு அதை கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அமாவாசை முடியதுக்குலாம் என்ற ஆடத்தை ஆரம்பிச்சுக்கிற நாயா முடிச்சும் கொடுத்துட்றேன். நான் இல்ல அப்படின்னு இன்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன் இல்லையா? மறக்காம வந்துட்டு இருக்கிறேன் பாரு. அடியா பொன்னாளுக்கு எந்த விதத்திலும் சேதாரம் வர மருத்துவத்தை பார்த்து சொல்லு. நான் வேண்டாம் சொல்லல, நல்லது பண்ணி கொடுத்தேன். தொழில் முறை அப்படித்தான். நான் இருக்கும்போது உனக்கு என்ன யார் என்ன பண்ணி போடுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பண்றாங்க பண்ணுனாலும் நான் தான் அப்பப்போ அருவாளை வீசி சவுக்கை வீசிட்டு இருக்கிறேன்னு. பயப்பட வேண்டாம், நல்லது பண்ணி போடலாம். இன்னொரு குறைய மனசுல போட்டுட்டு நிக்கிறான் பக்கத்துல. அந்த பக்கத்துல இருக்கிற குறைய என்ன பண்றதுன்னு அவங்க நல்ல வீதம் அதெல்லாம் தப்பான எல்லாம் பாரத்து கப்பு சுட்டுக்கிறாய எந்த பத்துல குறை இல்லாம உண்ட காரியத்துக்கு போட வந்து நிக்கிறேன். ஆயுதாப்ப நானுக்கு எந்த மதத்திலையும் கலக்கமெல்லாம் என்ற ரங்கத்தை இந்த அமாவாசைக்குள்ளார சில பேர்த்துக்கு பாடம் தொழிலெல்லாம் கண்ணு கத்துமா இறங்கு. ஒன்னால தகுதிமா இருக்கு சொல்லு. இப்ப வர சொப்பனத்துல அடியா தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா இல்லையா? அடியா அதை விடுவிச்சு கொடுக்கணுமா? தாயி ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. என்னை நம்பி வந்து கையேந்திட்டீங்களா? குடிச்சு கொடுத்துடலாமாயா? காரியத்தை நடத்தி கொடுத்துட்றேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ள இன்னைக்கு நில குழஞ்சு நிக்குதாயா? வருமானம் பத்த மாட்டேங்குது. கடன் சொல் தலைக்கு மேல ஏறி போச்சு. சில விஷயமெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? பயப்பட வேண்டாமாயா. கருப்பை கூடவே வந்து நின்று அதுல இருந்து கைப்பற்றலாம். நீ இதை பத்திரமா வச்சுக்க. சோதனை போட்டு வந்து இப்ப நம்ம சோதனை போட்டு வந்தானாயா நெசமா பொய்யா அப்படின்னு இப்ப நம்பரையான்னு கேட்கறேன். போடணும் சோதனை. அடியா மாற்றத்தை கொடுத்திருக்கிற புரியுதா? எத்தனையோ கொடுத்திருக்கிற புரிஞ்சுதா? புரியலையா? குடும்ப ரீதியா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்ட தரிச்சாச்சு காரியத்தை நீ நடத்துக்க. புரியுதா? அது போக இன்னும் சில குறை போட்டுட்டு நிக்கிறேன். அந்த குறைக்கு கூட வந்து நிக்கிறேன். பூமி பிரச்சனை இன்னையிலிருந்து எந்த குறையும் வராது. போ அடியா தாயி உள்ளார்ந்து வெளியே சிரிச்சு நிக்கிறேன்றதங்க இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று
இந்த அருவாளை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம் பாத்தியா, அதே மாதிரி இன்னைக்கு வெட்டுப்பட்டு போயிருமா இல்ல ஒன்னு சேர்த்து கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருள் சொல்றது புரியுதா? வங்கப்பட்டு போயிருமா இல்ல நம்ம கைப்பற்ற முடியுமா? சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. மரபொருள் டக்கு டக்குன்னு வர இல்லை. சில சூது நடக்குது, அந்த சூதையால எடுத்து வீசி கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம்போது ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வருமானம் பற்ற மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி படுத்தா தூக்கம் இல்லை, பல சிக்கல்ல வந்து நிக்கிறாயா. நான் இருக்கிற தாய் தாப்புமா வீட்டு போடலாம் தகுதிமான இல்லை. இன்னைக்கு பாலவனமா கிடக்குது, உள்ளும் போதமா கிடக்குற பட்டி அதையெல்லாம் கலத்து பூத்து கொடுத்து நாகவனமா வீட்டு போடலாம் தகுதிமான இல்லை. நான் பாத்துக்கிறேன். இந்த தொழில் போக்கு தண்ணில வச்சு அடியா தாயி ஆங்கார கருப்பும் போட்டிக்குள்ளார இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி அந்த காரியமும் சாதிக்க முடியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா இல்லையா? இந்த விண்ணப்பட்டதை ஒண்ணு சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? நீ எந்த விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, கை கூட்ட முடியல. இதுக்கு நல்ல பாடம் கப்பிச்சுட்டு என்ற பட்டியை வாழ வச்சு எங்களுக்கு ஒரு நிம்மதி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன். தாயி தாயி எல்லாம் சொல் பேச்சுல முடங்கி நிக்குது, அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். அன்னையில பொத்து போடலாம், பொத்து அழகு சூடு போட்டு கொண்டு சேர்த்தனாயா கட்ட உடைக்கிறனாயா போதுமா? பொண்ணா ஒற்றை மகள கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு தொழில் முறையெல்லாம் சில மாற்றம் கொடுத்துருக்கனாயா, நீ அள்ளி படியாந்து போடலாம் தாயி. மாத்திடாயா இல்லைன்னா அவனை கூப்பிட மாட்டானாவா? அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டான். புரியுதா? கூப்பிட்டுட்டு அப்பா நீ கேட்கறதுக்கு உண்டான பதில சொல்லி நான் வேற ஒரு மாத்தியே தீரோம். இந்த ஊடு நீ எனக்கு ஆகாது, புரியுதா? அதனால நான் கேட்கறதுக்கு பதில் கொடுத்துரு. அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ மிரட்டிட்டான். வயதுக்குனாயா சரியா மாத்திராயா? அது இல்லமாகாது. என்ன தொழில் ரீதியா இன்னும் கொஞ்சம் அள்ளி படிகளப்ப உஷாரா போலாம். எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, இல்ல மொத்தனையும் தத்தளிச்சுட்டு நிக்குது. அடியா ஒண்டிக்கட்டு இன்னைக்கு எதிரி உறவாடிக்கு எடுத்து வேடிக்கை பார்த்து போட்டாங்கப்பா. புரியுதா? அப்படி இல்லையா? இன்னைக்கு நாலா பக்கம் சேதாரம், தொட்டதெல்லாம் நட்டம், சாலையா முளைஞ்சிருக்குது, கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லாடு போனா பொல்லானவரு உங்களுக்குள்ளாரியே சிக்கல் மேல சிக்கல் வந்து நிக்குமப்பா. புரியுதா? அப்படி இல்லையா? எல்லாம் மீட்டு என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து கட்ட உடைச்சிடணும்ப்பா. கட்ட உடைச்சு சில குறிப்பு வெளியே சொல்ல முடியாது, அதையெல்லாம் சாதிச்சு அடுத்த தடவை வரும்போது ஒரு பூட்டொன்னு வாங்கிட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு பூட்டொன்னு வாங்கிட்டு வந்து என்னை நினைச்சு கூப்பிட்டு சூளத்துல போட்டு சூளத்துல போட்டுட்டு மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த அடியா நீ வச்சுக்கா. இவா ஏன் கலைஞர் நிக்கிறேன், நான் இருக்கிறப்போ ஐயா இப்போ என்னைய நம்பையா இல்ல அப்படின்ட்டா இன்னைக்கு காரியம் கை கூடாது. பட்டியல பெத்ததாக இன்னைக்கு பங்கு போட்டு போயிருப்பா. புரிஞ்சுதா? நான் தான் கோட்டை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னொரு குறிப்பை போட்டுட்டு நிக்குது, அந்த குறிப்புக்கு விட கொடுத்துடலாம். இந்த அம்மாவாசைக்குள்ளார இன்னும் 7 நாள் தான் இருக்குது. விட தர்ற தேடி வந்து முடிச்சு அங்கன காரியம் நான் பொறுப்புன்னு முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போகிறோம் அடியா தாயி சொன்னதை புரிஞ்சுட்டியா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல திசை காமிச்சுட்டாச்சு, நீதான் உஷாரா பொழைச்சு போடு. புரியுதா? இந்த புடி அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படி இருக்கிறதோட செய்ய சொல்லு. புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னாயா இன்னொரு தடவை காமிக்கிறோம். அடியா ரொட்டி வாங்குறேன் நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில வச்சுக்கணும். அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகிறீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயா. பெத்த கண்ணுக்கு இன்னைக்கு பங்கப்பட்டு போச்சு. மருத்துவத்திலையும் பார்த்தாச்சு, மந்திரத்திலையும் பார்த்தாச்சு, தேவாதி கும்பிட்டாச்சு. நல்லது பண்ண முடியல. என்னடா இது நல்லது பண்ண முடியல, இது நல்லது பண்ணி குடும்பம் வந்து என் பட்டியல் வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? அடியா இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. புரிஞ்சுதா? இந்த மருத்துவத்துல போய் நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் வீணா போய். புரிஞ்சுதா? நீங்க மிரட்டுறதுக்கு இந்த பாலத்து கருப்பம் தான். பின்னாடி மண்டி போட்டு இருக்கிறான் பாரு. அவன் இருக்கிறான் யாரு
தெரியுதா? அடியா செரசு மேல இன்னைக்கு அண்டி, இன்னைக்கு அடியான துர்தேவதை ஒண்ணு அண்டி, நீ புத்தி மாறாட்டத்தோட தாய் அவன் மேல தப்பு இல்ல. மருத்துவ ரீதியா போனாலும் இது நல்லாகாது. ஒரு துர்தேவதை ஒண்ணு அண்டி கருக்கு உருக்குன்னு பயத்து கொடுத்து தூக்கம் வராதாயா? இல்லத்துக்குள்ள தன்னை போல ஆட்டம் போடுவா, புரிஞ்ச தவறா பேசுவா, தேவையில்லாத பேசுவா, புரிஞ்சா அப்படி இல்லையா தாயி? அதை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரி மண்ணில் தேவப்பட்டியில வர்ற வாரம் இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு 8ஆம் நாள் முறை செலுத்துற போது எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு. எடுத்துடப்பா, எடுத்து முடிக்கி அவளை மயானத்துக்கு அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சுட்டு இவனை வாழ வச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகிரி மண்ணில் இருந்தா பிடிச்சுக்கோ. இந்த 2 கனி அடியான் எப்படி கேளு தனி வாக்குறது தாயி. ஒண்ணு முத்தத்துல கட்டினோடு, ஒன்னு அடியானுக்கும் சரி நீங்களும் சரி அடுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கலாம். ஒன்னு 4ஆவது சேவத்தை வச்சு எல்லாம் வீசிடணும். தாய் 8ஆம் நாள் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு பாரு. வாங்கிக்க வேடாட்டியா நில், அப்படியே நில்லு. போறப்பா அடியா உனக்கு சோதனை நடக்குது, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத முடிச்சிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் எந்த விதத்திலுமே சேதாரம் இல்லாம வழிபட செய்யறதுக்கு நான் கிட்ட நிக்க தகுதி பண்ணல. புரிஞ்சுதான்? அது போக இது இருக்கவே நான் உங்களுக்கு ஒரு தொழில் அமைக்கிறேன்னு சொல்றேன்னா இல்லையா? அமைச்சு கொடுக்கறனாயா? இந்த ஆடி முடியறதுக்குள்ள அவசரப்படாத, நானே திசை காமிப்பேன். தேடி வரும் நடத்தி போடு. புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்துற. அதே மாதிரி மனையை மாத்திடலாம் அப்படின்னு 4 பேருமே தீர்மானம் பண்ணிட்டு வந்து எங்க திருடங்களான்னு கேட்கறாங்க. மாத்தியா தீரோனே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அப்பறம் போய் ஒரு பேச்சு கேட்கல. ஆனா நான் சொல்றதுக்கே நீ வந்துடும். ஆமாங்க பாத்தியா? மாத்திரப்பா, மாத்திராது. மனசுல உனக்கு ஒரு குறை வந்துடுது, இல்லத்துக்கு வந்தது அப்படி ஆகி போச்சு அப்படின்னு குறை வந்துட்டாவே இல்லை. எல்லாத்துக்குமே சொல்றேன், செய்கிற தொழிலே அப்படி தடுங்கன்னா அந்த தொழில் பேசாது. வைக்கிற வெள்ளாமையில அப்படி நினைச்சுட்டா பேசாது. புரியுதா? நீங்க கற்பனை எப்படி பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூழ்நிலை மாறு. புரியுதா? சரி, மனையை மாத்தி போடு. மாத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன தாயே, என்ன ஐயா குறும்பா, உடம்பு தொந்தரவு வருதா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நானுக்கு இந்த அக்ரிமெண்ட் இல்லை. அதெல்லாம் முதலாட்ட பைத்துட்டு நிக்காது ஐயா. எந்த ஒருத்தரும் சேதாரம் வராது, நோவு நோடி வராது. கூட வந்து நிக்கிற கொண்டாடி தந்துடுற போதுமா? தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. வாதாய் இந்த 2 கனியை தனிமத்து போடு. அடியான கேட்டுக்கோ. வாபண்ணா கவலைப்படாதவா, அப்படி வச்சுக்கோ. போவா கிட்டவா போவா. அடியா திசை காமிக்கணுமா? திசை காமிச்சு அந்த காரியத்தை நல்லபடியா கொட்டு முளக்கு போட்டு முடிக்கணும். இல்லையா? முடிச்சு போடலாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்டு எத்தனையோ பக்கம் வந்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நின்ற என்னமோ மன கவலையில போட்டு இது நடக்குமா நடக்காதே இப்படியே போயிடுமா அப்படி தோப்பாக்கி இல்லாம நீ தனிமரமா நிக்குது. தோப்பாக்கிட்டாங்க போதுமா? கலங்கவன் போ வரம்போ செய்வனை ஏவல் வில்லி சூனியம் எல்லாம் போட்டு நீ போனாலும் படைப்பட நோவு நொடி உண்டாலியா தாயி? செத்து வந்து என் பட்டியல் நின்ன இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனா பூர்ணமா நல்லது பண்ணல. புரிஞ்சுதா? இந்த வாரத்தில் எடுத்துருவேன் ஐயா. அம்மா அவசியோட உனக்கு எல்லாம் நல்லது பண்ணி என்ன பேர் வாங்கி கொடுத்துற. எத்தனை லட்சத்துக்கு கொண்டு காசு தொலைச்சிருப்பேன் மருத்துவத்துல. அது போக தேவாதி மந்திர மாயம் இதுக்கெல்லாம் எத்தனை பணம் போச்சு. அதெல்லாம் ஒண்ணு ஏமாத்து உலகம். ஏமாறாத, மந்திர மாயத்தை நம்பாத. புரிஞ்சுதா? அப்படி மந்திரமாய் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு வித்த பழகணும்னு யாரு? புரிஞ்சுதா? அதனால ஏமாந்த தேவாதிகளை கும்பிடுங்க. நானும் இல்லை, எந்த தேவாதியும் கையேது. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்டை உடைச்சிட்டுனாயா கொண்டு போன எலுமிச்சை மரத்துல இறக்கியாச்சு. புரிஞ்சுதா? கொண்டு போய் மயானத்தை விட்டுறலாம். ஒன்றும் கலங்க வேண்டாம். அடியா என்ன சமாளிக்க முடியா? எந்த விதத்துல போனாலும் பதிராவே போகுது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. இல்லத்துக்குள்ளாரியே தான் சொல்றேன். இல்லத்துக்குள்ளாரியே ஒண்ணுக்கு ஒண்ணு நீ பாப்பம் பாராட்டுறாங்கப்பா. அதுல இருந்து நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்க. வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள நிலவளைஞ்சிட்டு நிக்குது. மொத்தத்தும் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்க. இல்லையா? இதுக்கு விட கொடுத்து எல்லாம் தனிமரமா படிக்குது. தோப்பாய் போடலாம் போதுமா? அது போக சிலதெல்லாம் கைப்பற்ற முடியும்.
முடியாது முடிச்சிட்டு நிக்கிறியா? அது போக ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, மன ரீதியாகவும் தொந்தரவு. மொத்தத்தில் இது கட்டில போட்டு நீ 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து பட்டியல் நிற்கிறேன். நீயும் போகாத பக்கம் இல்லை. தாடிக்காரங்கிட்டையும் போயாச்சு, குடும்பக்காரங்கிட்டையும் போயாச்சு, எல்லா பக்கம் போயாச்சு. எங்க போய் நல்லது பண்ண முடியல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நிற்குது. வாழத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யேடு எடுக்க மாட்டேன். என்னை நம்பி நின்றுட்டா போது. இன்னைக்கு திசையத்து நிக்கிற திசை காமிச்சிடலாம். போதுமா? போறதுக்குள்ள இல்ல மனுஷன் முடிச்சு கைப்பற்றி போகலாம். போதுமா? இந்த பாதை ஒன்னு தேய்ச்சி தண்ணி வாரு, ஒன்னு பொண்ணா தேய்ச்சி தண்ணி வாச்சு. கர்நாடகா கர்நாடகா அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த கத்தி கையில நிக்கிறனும் அதே மாதிரி நின்றா உனக்கு தெரியும். நான் எப்படி நிக்கிறனும் அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மத்தனையும் தத்தளிச்சு போச்சு. புரிஞ்சுதா? ஒரு சார் ஏறினா ஒரு முளம் ஜருக்கு. இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள நோவு நொடி நல்லா இருந்தா ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் நோவு நொடி சண்டை தகராறு சிக்கல். புரிஞ்சுதா? இப்படி இன்னைக்கு சிக்கலாயிருந்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு அடியா அடியா. மொத்தத்துல நான் சொல்றது உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். பயப்பட வேண்டாம். இது ஏவலம் பண்ணி பட்டி முடை போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? புரியலையா? காலை சுத்துற பாம்பே கொத்தி போடிச்சா. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வரல. புரிஞ்சுதா? உறவாடி கட்டி போட்டாங்க. புரிஞ்சுதா? கலக்க வேண்டாம். கட்ட உடைக்கிறப்பா. இன்னைக்கு உடைக்கிறேன். இன்னைக்கு நானு வெடிச்சு வெடிக்காத நேரம் இல்லம் வருவேன். நான் வர்றது கடையால என்ற வேட்டக்காரன் அங்க உழைப்பா. சொல்லி அவங்களுக்கு தமிழ்ச்சி வேட்டக்கார அங்க உழைப்பா. கேபிளி சத்த கேக்கு பந்த வாடை அடிக்கும். புரியுதா? இந்த 3 காரணத்தை அங்க காய்ப்படப்பா. வந்து எடுத்து வீசிட்டு வந்துடுறேன். நாளையில இருந்து ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருகு, 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து குறையோட வந்து நிக்கிற அந்த குறையை நீக்கி கொடுத்து வள்ளிப்படி இருந்து அம்பாரம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த அடியா தொழிலுக்கு வச்சுக்கா, தொழிலுக்கு வச்சுக்கா. இந்த பண்ண மென்னு தீங்க சொல்லு. இந்த இடத்துல நிறைய நிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவையும் விட மாட்டேங்கிறாங்க. இது விடக்கூடன்னு வந்து கேட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு அமைதியா இரு. புரிஞ்சுதா? எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற? நீ வந்து கையேந்திட்டு போனீங்கன்னா போதும். கூட நீ சிரமத்திலையும் வந்து எனக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணுமா? நீ வந்து கையேந்திட்டு போ. இந்த அம்மா வாசல் உங்களுக்கு நல்ல சேதி வருதா? போதுமா? இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. இந்த தாயி இனி வேற மிரட்டிட்டே இருக்கிறீங்க. பொண்ணா அது போக இதையும் அப்ப நடத்தி கொடுத்தாங்கன்னு அப்படி நினை மெட்டு மெட்டு மெட்டிட்டு இருக்கிறான். சரியா என் தலை பண்ணிக்கிறேன். பொண்ணா உனக்கு தான் திசை காமிச்சிருக்கா. எடுத்து திசை காமிச்சிருக்கா. தொழில் ரீதியா அந்த உடச்ச பேசிட்டு அரசாங்க ரீதியா வர்றது முடிச்சு கொடுன்னு சொல்லி என்ற அடியாங்கிட்ட புலம்புன்னு புலம்பிட்டு இருந்த. அதே மாதிரி என்ற அடியா பேச்சு என் பேச்சு கேட்டு இன்னைக்கு நீ கோடீஸ்வரிய கேட்கலையே. இங்க விட்டு கேட்பாரா? அங்க போய் இவன் பாசியதை சில பேர் இருக்கிறாங்க. புரியுதா? இப்ப போய் என்னாச்சு? வேணா போச்சா? அமைச்சு கொடுத்தது நான். தொழில் எப்படி நடத்திட்டு இருந்திருப்போம் இல்லையா? இப்ப மட்டும் தலையாட்ட வேண்டாம்னு சொன்ன விட்டுறணும். ஏமா வந்து கொண்டு போய் முதலீட கை விட்டுட்டியாயா? இது நாள் வரைக்கும் என் கூட வரல. காசு கொண்டு போய் லட்சக்கணக்க விட்டுட்டீங்களா? சரி, இப்போ ஒரு அரசாங்க ரீதியா கை காமிக்கிறாயா? அதுல நட்டமத்துன்னு பயக்காத போய் முயற்சி பண்ணு. 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஆதாயத்துக்கு வழி தரனாயா? சில குறிப்பு நடத்துறோம். தொடர்ந்து புரியுதா? விண்ணப்பட்டு நிக்குதா பட்டி மாடு ஒரு பக்கம் கண்ணூர் பக்கமா இன்னைக்கு தெசு மாதிரி போயிடுது. தெசு மாதிரி போனது இன்னைக்கு தெசையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுட்டு நிக்குது. இந்த இல்லையா சூது நடக்குது சூது நடக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுதா? அந்த சூது நடத்துறதுக்கு பாடம் கப்பிச்சிடலாம். போதுமா? கூடவே வந்து நின்று கொட்டி கொடுத்து கொண்டாடி தந்துடுறேன். போதுமா? வா. கோயம்புத்தூர் பூமி வித்தோடு 3 இடம் பாக்கி நிக்குது. இது நல்லபடியா வித்து கொடுத்து எனக்கு பேர் வழங்க வைன்னு கேட்டுட்டு நிக்குதுடா. கொண்டா கொண்டா அடியா. ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு
அத்தனையுமே தம்பிச்சு போச்சா இல்லையா? உங்க இல்லமும் தம்பிச்சு போச்சு, தொழில் ரீதியாவும் தம்பிச்சு போச்சு, விட்டதும் மீட்ட முடியல. இன்னைக்கு வர வேண்டியது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? இந்த 4வது சிக்கலாகி நல்ல மொத்தத்துல எல்லாமே படுகாலம் சாஞ்சி நிக்குது. இதை மீட்டு கொடுத்து காரியத்துக்கு முதல் உத்தரவு போடு, அதுக்கப்புறம் மத்ததை மீட்டு கொடு அப்படின்னு மொத்தம் நீ கேட்க வந்தது ஒரு ஏடு, நான் சொல்றது உனக்கு 4 ஏடு. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், திசை காமிக்கிறாயா, காரியத்தை முடிச்சிடலாம். மத்ததுக்கு இன்னைக்கு விலைக்கு உன்ற வட்டி வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? 3 அமாவாசை என் பட்டியல வந்து கையேந்திட்டு போ. 3 வாரம் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய், ஒரு வாசப்படி மண்ணு, யாருக்கும் தெரியாம ஒரு துளி எடுத்து கொண்டு வந்து என் பட்டியல முறை செஞ்சு முறை திரும்பி வாங்கிட்டு போ. கருப்பை விட தர நாயா. சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்றேன். சொப்பனம்னா தெரியுமா? கனவுல வந்து ஒரு குறிப்பு சொல்றேன். அந்த குறிப்பு பிரகாரம் போ, பார்த்தலாம். போதுமா? போவாங்க.